வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யோசித ராஜபக்சவுக்கு தொடரும் ஏமாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை அறிவிப்பு. சிறை மோதல்கள் அலையாக மாறுமா? நீதி அமைச்சர் ஹர்ஷன அதிர்ச்சி தகவல். கஞ்சிபானி இம்ராமை கைது செய்ய வெளிநாடொன்றில் விசேட நடவடிக்கை. செம்மணியில் மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். புலமை பரிசில் பரீட்சை உயர்தர பயிற்சி தொடர்பான விசேட கூட்டம். ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான 5 ஊழல் வழக்குகள் ஆரம்பமாகும் விசாரணை. மோசமான வானிலை காரணமாக நாட்டில் 11,832 பேர் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச விடுத்த கோரிக்கை தொடர்பில் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம நேற்று அறிவித்துள்ளார். அது தொடர்பான உத்தரவை உயர்நீதிமன்றத்திடம் பெற்றுக்கொள்ளுமாறு நீதவான் அறிவுறுத்தினார். மேலும் அறிவித்தல் கிடைத்ததும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த் கர்ணாகொட ஆகிய இருவருக்கும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரான யோசித ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி யோசித ராஜபக்ச வர்த்தக உச்சி மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்போது நீதவான் சந்தேக நபருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த கோரிக்கைக்கான உத்தரவை வழங்க முடியாது என்றும் அது தொடர்பான உத்தரவை மேல் நீதிமன்றத்திடம் பெற்றுக்கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார். நீதவான் நீதிமன்றின் இந்த வழக்கு நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கேண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் அந்த பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமு மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் அங்கங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரகமுவ, தென், மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சிறைச்சாலை மோதல்கள் அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் சிறைச்சாலை கட்டமைப்பை திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றும் போது மகர சிறைச்சாலையில் கடந்த 1ஆம் தேதி மாலை 3:45 மணியளவில் 3 கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கு சென்று அவர்களுடன் பேச்சு நடத்திய போதிலும் ஒரே நேரத்தில் சுமாராக 1000 கைதிகள் ஒன்று கூடி கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் ஆயுதங்களை பாதுகாப்பாக மறைத்து வைத்துவிட்டு பிரதான இரும்பு வாசல்களை மூடியுள்ளனர். எனினும் கைதிகள் கதவுகள் மீது கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளதோடு சமையலறை, உணவு உண்ணுமிடங்கள், வைத்தியசாலை, பதிவு பிரிவு மற்றும் அலுவலக பகுதிகளை சேதப்படுத்தியும் தீ வைத்தும் அளித்துள்ளனர். பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் மோதல் கைதிகளுக்கு இடையிலான முரண்பாடான இருந்தபோதிலும் மகர சிறைச்சாலையில் அவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஒரே கட்டத்தில் 1000 பேர் ஒன்று கூடியமை சந்தேகத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். கைதிகள் கூண்டுக்குள்ளு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. மாறாக சமையலறை, உணவு உண்ணும் இடம் மற்றும் வைத்தியசாலை போன்றவற்றையே திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலை மோதல்கள்
அலியாக உருவெடுக்குமா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. 3 சிறைச்சாலைகள் தொடர்பில் விசேட தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மலேசியாவில் தலைமறைவாகியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலக குழு தலைவருமான கஞ்சிபானி இம்ரான் என்பவரை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தலைமையில் விசேட போலீஸ் குழு ஒன்று பாரிய கூட்டு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. மலேசிய போலீசாரால் சர்வதேச பயங்கரவாதியாக அறியப்பட்டுள்ள கஞ்சிபானி இம்ரான் ஒளிந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல இடங்களை இலக்கு வைத்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. கஞ்சிபானி இம்ரான் மலேசியாவிலிருந்து தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் சர்வதேச போலீசாருடன் இணைந்து நாட்டின் அனைத்து விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடல்வழி பாதைகளில் மலேசிய போலீசார் விசேட நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவில் அவருக்கு உள்ள தொடர்புகள் மற்றும் அவரது கும்பலை சேர்ந்த பல உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது மலேசிய போலீசாரின் காவலில் உள்ள கஞ்சிபானி இம்ரான் நெருங்கிய கூட்டாளியான ரத்மலானே சீமா உட்பட 3 குற்றவாளிகளுடன் போலீஸ் உதவி ஆணையாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் மலேசிய போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் மூலம் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் அவரது பின்னணி குறித்து பல முக்கிய தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. இந்த பாதாள உலக குழு தலைவரை கைது செய்யும் புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் தங்களது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளனர். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டு ஆகியோரும் இந்த நடவடிக்கையில் நேரடியாக பங்களித்து வருகின்றனர். செம்மணி புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் 43வது நாள் நேற்று நடைபெற்றுள்ளது. மேலும் 4 மனித எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகழ்வாராய்ச்சி குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 2 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு மேலும் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக இதுவரை 97 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை மொத்தமாக 483 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 481 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் 5ஆம் தர புலமைப் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சி தொடர்பாக விசேட ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான காலநிலையை முன்னிட்டு பயிற்சிகளை நடத்துவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான நேற்றைய ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் அடிப்படையில் ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவுகளின் அடிப்படையில் பயிற்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 5 வழக்குகளை மீண்டும் விசாரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கத்தின் ஊழியர்களை அரசு பணியுடன் தொடர்பில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அவர்களுக்கான சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை அரசு பணத்தில் வழங்கியதன் மூலம் அரசுக்கு சுமார் 60 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் வழக்குகள் தொடர்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழு நேற்று உத்தரவிட்டனர். நீதியரசர்களான குமரரத்ன தமிழ் தொட்டவத்த திசநாயக்க, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் பிரேமசங்கர் அடங்கிய அமர்வே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் வழக்குகளில் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோவை விடுதலை செய்து வழங்கியிருந்த தீர்ப்பையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்கின் தொடக்கத்தில் பாதுகாப்பு தரப்பு முன்வைத்த ஆரம்ப எதிர்ப்பை ஏற்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்குகள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தரணிகளும் தாக்கல் செய்திருந்த 5 மேன்முறையீட்டு மனுக்களையும் பரிசீலித்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோவுடன் சத்தோச முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பணிப்பாளர் மொஹமட்
ஷஹீர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் இனி மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. நாட்டின் பல பகுதிகளை பாதித்த மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்ததோடு 3 பேர் காயமடைந்துள்ளனர் என பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 9 மாவட்டங்களில் காணப்படும் 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதுடன் மொத்தமாக 3,538 பேர் 51 பாதுகாப்பு மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மோசமான வானிலையால் சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது. ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்ததாகவும் 290 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்ததாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இதில் நுவரெலியா மாவட்டம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் மட்டும் 5,445 பாதிக்கப்பட்டவர்களும் காணப்படுகின்றனர். 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 115 வீடுகள் சேதமடைந்ததாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேல் சப்ரகமு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோசித ராஜபக்சவுக்கு தொடரும் ஏமாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை அறிவிப்பு. சிறை மோதல்கள் அலையாக மாறுமா? நீதி அமைச்சர் ஹர்ஷன அதிர்ச்சி தகவல். கஞ்சிபானி இம்ராமை கைது செய்ய வெளிநாடொன்றில் விசேட நடவடிக்கை. செம்மணியில் மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். புலமை பரிசில் பரீட்சை உயர்தர பரீட்சை தொடர்பான விசேட கூட்டம். ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான 5 ஊழல் வழக்குகள் ஆரம்பமாகும் விசாரணை. மோசமான வானிலை காரணமாக நாட்டில் 11,832 பேர் பாதிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நோர்தர்ன் பாயிண்ட்.